ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கமலஹாசனோட தக் லைஃப் திரைப்படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு முதல் விமர்சனம் தாங்க இப்போ வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட கமலஹாசன் மற்றும் மணிரத்னம் இருவருமே தமிழ் சினிமாவில் ரொம்ப பெரிய ஒரு உச்சத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பல வருடங்களுக்கு பிறகு தக் லைஃப் அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட படத்தின் மூலமாக மீண்டும் வந்து இணைய போகிறாங்க. ஸோ அந்த திரைப்படத்தில் கமலஹாசன் கூட சேர்ந்து ஒரு சிம்பு, த்ரிஷா அப்படி வந்து படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தை நடிக்கிறாங்க. ஸோ ஏஆர் ரகுமான் இசையமைக்கிற இந்த திரைப்படம் வந்து வருகிற ஜூன் 5ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வந்து இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ கன்னட தமிழில் இருந்து வந்திருக்க ஒரு கூறியதுனால ஒரு சின்ன ஒரு சர்ச்சையாகி கன்னடத்தில் வந்து நம்மளோட தக் லைஃப் திரைப்படம் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நாள் கழிச்சா ரிலீஸ் ஆகும், அந்த ஒரு இஷ்யூ வந்து இனிமேல் போயிட்டுருக்கு. ஆனால் மற்ற மொழிகள் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீ புக்கிங்லேயே கிட்டத்தட்ட 25 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சு நல்ல ஒரு வசூல் பெற்றுட்ருக்குங்க. ஸோ இப்போ வந்து மும்பையில் தக் லைஃப் திரைப்படத்தோட ஹிந்தி ரேஷன் தணிக்கை வந்து செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து விமர்சகர் வந்து ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு கல்ட் கிளாசிக் த்ரில்லர் நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே புல்லரிக்க வச்சிருக்கு. கமலஹாசன் மற்றும் எஸ்டிஆரோட நடிப்பில் பவர் பேக் ஆக்ஷன் காட்சிகள் இருக்குது. ஏஆர் ரகுமான் மற்றும் மணிரத்னம் டெட்லி காம்போவாக இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து நம்மளோட மும்பையில் வந்து தக் லைஃப் திரைப்படத்தை ஹிந்தி வெர்ஷன் வந்து இப்போ வந்து அஃபிஷியலாக அப்டேட் வந்திருக்குங்க. ஸோ கண்டிப்பாக தமிழ்லையும் இந்த ஒரு படம் வந்து பெரிய வெற்றி பெறும் அப்படின்ட்டு சொல்லப்படுது.